ஹாய், இன்னைக்கு பேச்சுலர்ஸ் கிச்சனில் எக் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கணும். நான் ஒரு 3 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இதே மாதிரி நம்ம எக் ரோஸ்ட் பண்ணும்போது பண்ணியிருந்தோம். அது வந்து ட்ரையாக பண்ணியிருந்தோம். இது வந்து கிரேவி மாதிரி இருக்கும். இதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் மிளகாத்தூள், ஒரு பிஞ்ச் உப்பு, இந்த 3ஐயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ எக்ல ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த எக்கெல்லாம் ரோஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம இந்த மசாலாலாம் தடவி வச்சிருக்கிற எக்கை சேர்த்துலாம். எக்கை வந்து 2 சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சைடு ரோஸ்ட் ஆயிடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி விட்டுருக்கேன். இந்த சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். 2 பக்கம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ அதே பேன்ல ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ இது கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதோட நம்ம வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட சேர்த்திக்கலாம். இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கணும். இப்ப இதோட பச்சை வாசனை போயிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இதை சேர்த்திட்டு இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இது வந்து மீடியம் சைஸ் தக்காளி. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இதுல வந்து 4-5 கருவேப்பிலை போட்டுக்கலாம். $100 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுல சேர்த்து இதை வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுலாம், ஒரு 2 நிமிஷம். இப்போ இது நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற எக்கெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மெதுவா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அது உடையாம. இது மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிக்கலாம். சுவையான முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்க. எங்க ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.